ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்குவோம். இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி மதியம் 2:40 வரை இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்தசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் மாலை 5:42 வரையில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாத சிவராத்திரி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக இன்றைய தினம் மத்ஸ்ய ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் அந்த ரமண மகரிஷியினுடைய ஆராதனை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சரி, இன்னைக்கு என்ன இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சுக்ர அஸ்தமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இன்றைய தினம் சுக்ர அஸ்தமனம் என்பது காலை 9:08 சம்பவிக்கிறது. காலை 9:08 சுக்கிரன் கிழக்கே அஸ்தமனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த சுக்கிரனுடைய உதயம் என்பது மேற்கே உதயம் அப்படின்னு சொல்லி 7 ஜூலை 2024 அன்னைக்கு கொடுத்திருப்பா. ஆக கிட்டத்தட்ட இந்த 2 மாச காலத்திற்கு, அதாவது இந்த மே மாதம் 6ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை சுக்கிரன் அஸ்தமனத்திலே இருக்கிறார். இதனை ஏன் வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, யஜூர் வேதத்தை பின்பற்றுபவர்கள் இந்த உபநயனம் மற்றும் விவாகம் முதலிய அந்த நிகழ்வுகளை இந்த காலத்திலே தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. சரி, சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:49 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:21 சந்திர உதயம் என்பது அதிகாலை 4:52 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 4:45 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:17 முதல் 5:49 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை காலை 7:23 முதல் 8:57 வரையிலும், யமகண்ட காலம் என்பது பகல் 10:31 முதல் மதியம் 12:05 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:39 முதல் 3:13 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு 1:31 கொடுத்திருக்கா. இன்றைய தினத்தினுடைய சூலம் என்பது கிழக்கே சூலம். காலை 9:10 வரையில் அந்த சூல தோஷம் என்பது இருக்கிறது. இதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு நாம் கிழக்கு நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இதை ஆன்மீக தகவல்னும் பார்க்கலாம், ஜோதிட தகவல் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது இந்த 10ஆம் தேதி அன்னைக்கு வருகின்ற 10ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது வர்றது இல்லையா? இப்பயே விளம்பரங்கள்லாம் நிறைய போயிட்டே இருக்கு. அக்ஷய திருத்திகைக்காக எல்லாம் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்ஷய திருத்தியினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அக்ஷய திருத்தியைக்கும் தங்கத்திற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அக்ஷய திருத்தியைக்கும் தங்கத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆதிசங்கர பகவத் பாதாளனுடைய கதையை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அவர் ஒரு பகவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லி போகும்பொழுது ஒரு வீட்டில் அந்த அம்மா இருக்கா. அந்த அம்மாவுக்கு பிக்ஷை போடுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த அம்மா என்ன பண்றா, ஒரு வீட்டில் தனக்காக வச்சிருந்த ஒரு நெல்லிக்கனி தான் சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கா. அந்த நெல்லிக்கனி மட்டும்தான் வீட்டில் இருக்கு. அந்த நெல்லிக்கனியை கொண்டு ஆதிசங்கரருக்கு பிக்ஷையாக இடுகிறாளாம். ஏன்னா வெளியில பகவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கும் பொழுது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை கூட தானமாக கொடுத்த உடனேயே ஆதிசங்கர பகவத் பாதாள் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத சொல்லி அவர்கள் வீட்டிலே இந்த கனகமானது, இந்த சொர்ணமானது தாரையாக மழையாக பொழிந்ததாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இதுதான் அந்த அக்ஷய திருதியைக்கும் தங்கத்திற்கும் சம்பந்தம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லையே. அதுக்கு பின்னாடி என்ன சூக்ஷ்மம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா,
அந்த அம்மா போய் காசு கொடுத்து தங்கத்தை வாங்கல, அந்த அம்மா என்ன பண்ணா, தானம் செய்தாள். ஆக அக்ஷய திருதியை நாளிலே என்ன செய்ய வேண்டும் சொன்னா, நாம் தானம் செய்யும் பொழுது, அக்ஷய திருதியை நாளிலே அன்னதானத்தினை செய்யும் பொழுது நம் வீட்டிலே அந்த கனக தாரையானது, அந்த தங்கமானது வெள்ளமாகவே வந்து பெருகி நிற்கும் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஜோதிடவியல் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது அக்ஷய திருதியை நாள் என்றுதான் நாம் கண்ணுக்கு தெரிந்த கிரகங்களாகிய அந்த சூரியனும் சந்திரனும் உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார்கள். சூரியனும் உச்சபலத்தோடு, முழுமையான உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார். சந்திரனும் முழுமையான உச்சபலத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாள் தான் அந்த அக்ஷய திருதியை நாள். அதாவது இந்த சூரியன் சந்திரன் உச்சபலம் பெறுவதால் என்ன சால் நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சூரியன் என்கின்ற கிரகம்தான் நமக்கு மழையையே பொழிவிக்கிறது. சூரிய வெப்பத்தினால்தானே பூமியில் இருக்கக்கூடிய நீர் வந்து ஆவியாகி மேலே சென்று மேகமாக மாறி அது குளிர்ந்து மழையாக பொழிகிறது. ஆக வான்முகில் வளாது பெய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்குரிய கிரகம் சூரியன். அந்த பெய்த மழையினை, அந்த நீரினை சேமித்து வைத்து அந்த நீரின் மூலமாக மண்வளம் சுரந்து அதன் மூலமாக ஒரு பயிர் விளைகிறது அப்படின்னு சொன்னா அந்த விளைச்சலுக்கு காரணம் என்பது சந்திரன். உணவினை தருவது சந்திரன், அந்த உணவிற்கு மூல காரணமாய் இருக்கக்கூடியது சூரியன். ஆக இந்த இரண்டு கிரகங்களும், இந்த சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் உச்சபலத்தோடு சஞ்சரிக்கின்ற அந்த நாளிலே நாம் எப்படி பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லோருமே வயிறார உண்ண வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அன்னதானத்தினை செய்ய வேண்டும். அதுக்குத்தான் இந்த அக்ஷய திருதியை நாள்ல பார்த்தோம்னா திரௌபதி வந்து சூரிய பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்றாளாம். அவ காட்டுல வசிக்கும் பொழுது கூட, நாங்க ராஜாக்களாக வாழ்ந்தவர்கள் காட்டிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களை நோக்கி நிறைய ரிஷிகளும் முனிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை சந்திப்பதற்கு. அவர்களுக்கெல்லாம் அமுது படைக்கணும்னா என்னால முடியலையே, நாங்க காட்டுல இருக்கமேன்னு சொல்லி அந்த திரௌபதியானவள் வருந்தி ஆதித்தனை நோக்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த சூரியனானவர் அந்த அமுத சுரபி என்கின்ற அந்த அக்ஷய பாத்திரத்தினை கொடுத்தாராம். அக்ஷயம், அதாவது க்ஷயம்னு சொன்னா குறைவு, அக்ஷயம்னு சொன்னா குறைவின்றி, அந்த பாத்திரத்திலே அவள் எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத அளவிற்கு அன்னமானது வந்து கொண்டே இருக்குமாம் தொடர்ந்து. அதுதானே அமுத சுரபி அப்படின்னு சொல்லி அந்த அக்ஷய பாத்திரத்தினை திரௌபதிக்கு கொடுத்தார். எதற்காக கொடுத்தார் சூரியன் சொன்னா, திரௌபதி தான் சாப்பிட்றதுக்காக கேட்கல, மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்டா இல்லையா. அவ்வாறு அந்த திரௌபதியினுடைய அந்த பிரார்த்தனைக்கு இணங்கி சூரியனானவர் அந்த அக்ஷய பாத்திரத்தை திரௌபதிக்கு தந்த நாள்தான் இந்த அக்ஷய திருதியை நாள். இதையும் நாம் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். இப்படி அக்ஷய திருதியைக்கு பார்த்தோம்னா நிறைய கதைகள்லாம் சொல்லியிருப்பா. எல்லா கதைகளிலுமே அடிப்படையான ஒரு விஷயம் பார்த்தோம்னா அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நிற்கும். ஆக இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா, நம்மால் முடிந்தவரை அன்னதானத்தினை செய்ய வேண்டும். இயலாதவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். இந்த நேரத்திலே நகைக்கடைக்காரர்களுக்கு கூட ஒரு பிரார்த்தனையா சொல்லிக்கிறேன். ஏன்னா காலையிலேயே எல்லாரும் நகையை வாங்க வந்திருப்பா, ஒரே கூட்டமா இருந்துருக்கோம், அவளுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கூட இடம் இல்லாம நேரம் இல்லாம சுத்தின்னு இருப்பா இல்லையா. நீங்கள் நகைக்கடைக்காரர்கள் கூட உங்களால் என்ற அந்த அன்னதானத்தினை உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு செய்யும் பொழுது உங்களுக்கும் செல்வம் என்பது பெருகும், அந்த வாடிக்கையாளர்களுடைய வயிறும் நிரம்பும் அல்லவா. ஆக அக்ஷய திருதியினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னு சொன்னா, தங்க நகைங்கிறது ஞாபகத்துக்கு வர்றதை விட அக்ஷய திருதியை என்றால் அன்னதானம் என்கின்ற வார்த்தை தான் நினைவிற்கு வர வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.